ஒரு காதல். ஹே, கயல் வராடி. கயல் வராடி. கயல், சூர்யா சார் என்ன சொன்னாரு? எதுக்கு உன்னை மட்டும் கிரவுண்டுக்கு வர சொன்னாரு? என்ன கயல், சார் என்ன சொன்னாரு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. என்ன கயல், அகாடமியை விட்டு டெர்மினேட் பண்றத லெட்டர் கொடுத்திருக்காங்க. ஹே நிஷா, உன் மூளையே மூளைடி. நீ சொன்ன மாதிரி டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. அதான் நிஷா. என்ன கயல், அப்படின்னா உன்னை அகாடமியை விட்டு போக சொல்லிட்டாரா? ஆமா அகிலா. எதுக்காக இப்படி பண்ணாரு? எல்லாரும் வாங்க, அவர்கிட்ட போய் பேசலாம். என்ன எல்லாரும் உங்க லீடருக்காக குரூப்பா சேர்ந்து என்கிட்ட பேச கிளம்புறீங்க போல இருக்கு. ஆமா சார். கயல் அப்படி என்ன சார் தப்பு பண்ணா? பாவம், எதுக்கு அவளை வெளியில அனுப்புறீங்க? கயல் என்ன தப்பு பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியும் சார். அது ஏதோ குழந்தைய காப்பாத்தணும்ன்ற அக்கறையில அப்படி பண்ணிட்டா சார். இனிமே அப்படி பண்ண மாட்டா சார். என்ன இருந்தாலும் இந்த அகாடமிலேயே அவ பெஸ்ட் பெர்ஃபார்மர் சார். அதுக்காகவாது இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிருங்களேன். ஆமா சார், நாங்கெல்லாம் இந்த அகாடமிக்கு வரதுக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது கூட இல்லை. இங்க வந்ததும் தான் அறிமுகமானோம். அப்போல இருந்தே கயல் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கா. எங்களுக்கு ஒண்ணுனா அவ துடிச்சு போயிடுவா சார். அவளை மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு எங்க லைஃப்ல கிடைக்க வாய்ப்பே இல்லை சார். அந்த அளவுக்கு அவ எங்களுக்கு ஸ்பெஷல். நாங்கெல்லாம் ஒன்னாவே வந்தோம், ஒன்னாவே ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணுன்ற கனவோட இருக்கோம் சார். அதை தடுத்துடாதீங்க சார். ஆமா சார், எங்களுக்காக கையில மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸா இருங்க, இல்லாம போங்க. அது உங்க தனிப்பட்ட விஷயம். அதுக்காக நான் அகாடமி ரூல்ஸை மீறவே முடியாது. கயல் தப்பு பண்ணிருக்காங்க. அவங்க ட்ரைனிங் போலீஸ் ஐடியை மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. என்னோட பெர்மிஷனோ இல்ல ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பெர்மிஷனோ இல்லாம அந்த ஸ்டேஷனுக்கு வந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. இதெல்லாம் சாதாரண தப்பு இல்ல, இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பே அதான். அதனாலதான் இவங்களை டெர்மினேட் பண்ணிருக்கேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதான் அவங்க மேலிடத்துல பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எங்க வேணா போட்டோம். ஆனா அவங்களால திரும்பவும் அகாடமிக்குள்ள வர முடியாது. சார், அவ ஏதோ தெரியாம சொல்லிருப்பா சார். அத மனசுல வச்சுக்காதீங்க சார். நீங்க வெளியில அனுப்புனா அவளோட லைஃபே அது பாதிக்கும் சார். அத மனசுல வச்சு அவளை மறுபடியும் சேர்த்துக்கோங்க சார். ஆமா சார், கயலை மறுபடியும் சேர்த்துக்கோங்க சார். அவளுக்கு பெரிய போலீஸ் ஆஃபீஸரா வரணும்னு ஒரு கனவு இருக்கு சார். அதனால தான் சார் அவ ஆர்வமா பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை அனுப்பிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், கயல் பண்ண தப்ப மனசுல வச்சுக்காம சேர்த்துக்கோங்க சார். அவ கண்டிப்பா நம்ம அகாடமிக்கு நல்ல பேர் வாங்கி தருவா சார். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நீங்க இப்படி ஆளுக்கு ரிக்வெஸ்ட் பண்றதால எந்த மாற்றமும் நடக்க போறது இல்ல. நான் முடிவு பண்ணதுதான், அதை யாருக்காகவும் மாத்திக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி யாரு தப்பு பண்ணாலும் சரி, உங்களுக்கும் இதே நிலைமை தான். மைண்டட். Sir, good morning, sir.